அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒப்புதல் கொடுத்து மத்திய நிதி அமைச்சகம் அதுக்கு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அந்த காயின் வெளியில் வந்திருக்கு. பாஜகவுக்கு எதிரான சித்தாந்தத்தையும் பாஜகவை இழிவுபடுத்துதலையும் யாரை அகற்ற வேண்டும், மோடி கோபேக் மோடி அவர்கள் எதிரானவர், இறையாண்மைக்கு எதிரானது பாஜக, பதவிக்கு வந்தால் இறையாண்மையை எடுத்துருவார், அம்பேத்கர் எழுதின இறையாண்மையை நீக்கிடுவார். ஆகவே அப்படியெல்லாம் புரளி கட்டி கதை கட்டி எங்கே போனாலும் பாஜக ஒரு மதவாத அரசியல் செய்கிற கட்சி, சனாதன போட்டுற கட்சி. ஆனால் இங்கே சமத்துவம் பேசுகிறோம், நாங்கள் சனாதனத்துக்கு எதிர்த்து செய்கிறோங்க, அப்படி எவ்வளவு நெகட்டிவிட்டியாக ஒரு பிக்சரைஸ் பண்ணணுமோ எதிர்மறை அரசியலில் பாஜகவை இந்த தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிற குறியாகி இருந்த திமுகவிற்கு இன்னைக்கு தலை குனியணும். அவங்க குன்றிய அரசு சொன்ன அந்த குன்றிய அரசுகிட்ட போய் இன்னைக்கு நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கீங்க அந்த காயினை. இல்லாட்டி நடந்திருக்குமா? அப்போ யார் தலை குன்றி போயிருக்காங்க? நீங்கள் தான் போயிருக்கீங்க அப்படி நாங்கள் சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கி அந்த கலைவாணர் அரங்கத்தில் ஒரு ஏசி ஒர்க் பண்ணல, ஃபேன் ஒர்க் பண்ணல. அங்கே வந்திருக்கிற மத்திய அமைச்சருக்கு தலை வேர்க்கிறது, ஏன் முதலமைச்சருக்கே வேர்க்கிறது. ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணிய விதம் இதுதானா? எஸ்கலேட்டர் ஒர்க் பண்ணல, நாங்கள் படிக்கட்டு ஏற வேண்டியதாக இருந்தது. இந்த அளவுக்கு தண்ணி பாட்டில் கூட கொடுக்கல, மக்கள் உள்ளே உட்காந்துருக்காங்க. இந்த அளவுக்கு அலட்சிய போக்கில் ஏற்பாடு படுத்தப்பட்டது. ஏன்னாக்கா பாஜகக்காரங்க ஒரு 100 பேருக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அவங்கள பழிவாங்கும் விதமாக நடந்ததா? இப்போ கூட உங்கள் காய்ப்புணர்ச்சி தெரியலையே. எழுந்து நின்றுட்டு இங்கே ஒரு அரசு நிகழ்வு, அதில் கட்சியை தாண்டி எழுந்து நின்றுட்டு இவங்க இளைஞர் தளபதி வாழ்க, அந்த தளபதி வாழ்க கத்துறாங்க. இது பாஜக குரல் கொடுத்த போது அதனுடைய மாநில தலைவர் ஃபோன் பண்ணி எந்த குரலும் கூட ஒரு கைத்தட்டணும், எந்த கோஷம் பண்ணக்கூடாது சொன்னார். ஆனால் இன்றைக்கு அந்த திமுகவின் தலைமை இதை கட்டுப்படுத்தியதா? பத்திரியில் ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில் இவங்க புகழ் பாடுறாங்க. இப்படி தான் இருக்காங்க, மக்களே தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு குன்றி போனது திமுக, மேலோங்கியது பாஜக. நன்றி, வணக்கம்.